கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான யாரு குமாரு? நான் தான் லைலா. என்னை இப்பெல்லாம் கொஞ்சாயி குமாரு குமாருன்னு தான் கூப்பிடுது. நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றியா? நான் ஆபீஸ் விஷயமா குமார் கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல குஞ்சாயி, நான் இங்கனுக்குள்ள இருக்கேன்டி. நீ என்ன பேசணுமோ பேசு. நோ லைலா, அபிஷியல் வேற பர்சனல் வேற, ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. நான் முக்கியமான விஷயமா குமார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணனும். அவர்கிட்ட பேசிட்டு நான் வரேன். நீ கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணா. லைலா நீ போ லைலா, நான் குஞ்சாய் கிட்ட பேசிட்டு வரேன். யோ, கட்னா பொண்டாட்டி என்ன வெளியில அனுப்பிட்டு அவகிட்ட என்ன என் ரூம்ல உட்காந்து பேச போற? லைலா வெளிய போறியா? சரி குஞ்சாயி, நான் வெளியிலே இருக்கேன். ஓகே ஓகே கிளம்பு. குமார் சொல்லுங்க குசு, எதை பத்தி பேசணும்? சரி, கட்டுன புருஷன் தான் நம்மள கன்றாவியா இருக்கன்னு கழுவி ஊத்துனானா, பெத்த பிள்ளை அதுக்கு மேல ஒரு படி மேல போய் திருஷ்டி பொம்மையை யாரு கடைக்கு முன்னாடி வச்சதுன்னு சொல்லிட்டானே. இந்த அசிங்கத்தை வேற யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வேஷத்தை முதல்ல கலைக்கணும். சௌமியா, மம்மி எப்போ வந்தீங்க மம்மி? இப்பதாண்டி வந்தேன். இன்னும் இந்த வேஷம் போடுறத நீ விடலையா? என்ன மேக்கப் சில்பா கிட்ட போட்டியா? ஆமா மம்மி, அந்த ஷில்பா தான் மேக்கப் போட்டு விட்டா. ஆமா, யாருமே என்ன கண்டுபிடிக்கல, நீங்க மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் ஒன்னு பெத்தவடி, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படித்தானே மேக்கப் போட்டுட்டு இருக்க. மம்மி, யாரு ஷில்பா போட்ட மேக்கப்பா? அந்த எருமை மாடுதான் மம்மி போட்டு விட்டுச்சு. உலக அழகி ஐஸ்வர்யா ராயே தோத்து போயிருவான்னு சொன்னா. ஆனா உள்ளூரி கிழவி கூட என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டா. ஐயோ ஐயோ, உனக்கும் அவளை விட்டு ஆள் இல்ல, அவளுக்கும் உன்னை விட்டு ஆள் இல்லைன்னு இப்படியே தெரி. மேக்கப் ஆர்டிஸ்ட மாத்துன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீனா ஏதாவது அப்பிக்கிட்டா கூட நல்லா தாண்டி இருப்ப. பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தா உன் முகரக்கட்டையே பார்க்க முடியல. மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? நீனா போய் மூஞ்சிய கழுவுறியா இல்ல சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்தவான்னு கேட்டாரு. மம்மி பரவாயில்ல, மாப்பிள்ளை கேட்டதோட விட்டுருக்காரு. என்ன மம்மி, எல்லாரும் மாதிரியும் நீங்களும் கிண்டல் பண்றீங்க? 4 பேர் வர்றதுக்குள்ள முதல்ல மூஞ்சியை கழுவிட்டு வா. கன்றாவியா இருக்கு, எனக்கே பார்க்க சகிக்கலடி. அதுக்கு தான் போயிட்டு இருந்தேன், அந்த வழியில தான் நீங்க வந்துட்டீங்க. தப்பு பண்ணிட்டேனே, 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அந்த கன்றாவிய பார்க்காமலாது இருந்திருக்கலாம். மம்மி நல்ல மோகினி படத்துல வர்ற பிசாசு குட்டி மாதிரியே மேக்கப் போட்டு விட்டுருக்கா. போய் மூஞ்சியை கழுவு. சௌமியா, மம்மி முந்தானிய வச்சு முகத்தை மூடிட்டு போ. யாராவது பார்த்தா மயக்க போட்டு கீழே விழுந்துட போறாங்க. ஷில்பா, என்ன மேடம் கிளம்பிட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் போலாமா? கிட்ட சொல்லிட்டீங்களா? எதுக்கு போறோம்னு கேட்டாங்களா? ஏங்கப்பா மூஞ்ச பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பச்சை புள்ள மாதிரியா மூஞ்சி வச்சிருக்க? அதையே சொல்றீங்க, நான் தான் ரீசன் சொல்லிட்டேன்ல. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா கிட்ட வாமிட் நிற்கவே இல்லைம்மா, அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு லைட்டாக ஒரு செக்கப் மட்டும் போட்டுட்டு மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி நீனா வந்து எதையும் உளறி கொட்டிடாத, ஓகேவா? அத்தை வேற எதுவும் கேட்கல. நீனா சொல்லாத வரைக்கும் கேட்காம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். மேடமால முடியுமா? நான் இருந்துருவேன், நீங்க தான் ஏதாவது கேட்டா உளறிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அம்மா கிட்ட தானே சொல்லக்கூடாது, சாவி கிட்ட சொல்லலாம்ல. சொல்றீங்க? அன்னிக்கிட்ட சொல்லிட்டீங்களா? சாவி அதெல்லாம் வீட்ல சொல்ல மாட்டா, பயப்படாத. ஓ, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லவே வேணான்னு மறைச்சேன். பாத்தீங்களா எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு? பாத்தீங்களா? ஏய் கூல் கூல், இப்ப என்ன ஆச்சு? சாவி நம்ம பக்கம் தான் இருப்பா, அதெல்லாம் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாடி. அவ்வளவுதான், முடிஞ்சு. அத்தை மாமான்னு எல்லாரும் என்ன தப்பா நினைக்க போறது கன்ஃபார்ம். அண்ணி ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லிடுவாங்க. ச்சே, இதுக்கு தான் அந்த அம்சா கிட்டயே நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். இப்படி மாட்டி விட்டுட்டாலே. இப்ப எதுக்கு அம்சாவை திட்டுற? என் ஃப்ரெண்டு நான் என்ன வேணா திட்டுவேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் ஹாஸ்பிட்டலும் வரல, ஒண்ணுக்கு வரல. இனிமே இந்த வீட்லயே நான் இருக்க மாட்டேன். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். பாரா, சரி கிளம்பி போ. இல்ல, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு ஆசைப்பட்டா செய்யணும்னு சொல்லுவாங்க. உங்க அக்கா வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னா நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன். ஓஹோ, அப்ப நான் எப்ப அங்க போவேன்னு காத்துட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. புரிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு பாத்தீங்க. அது உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. இப்ப சான்ஸ் கிடைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்க. அதனால தானே சாவி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. லூசு, அதெல்லாம் அவ ஒன்னும் சொல்ல மாட்டா, நீ பயப்படாத.
புரிஞ்சு போச்சு. அண்ணா கிட்டயும் அம்சா கிட்டயும் நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு என் மேல உள்ள கோவத்துல இப்படியெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்கல்ல. ச்சே, நான் உங்க பிள்ளைய ஏதாவது பண்ணினேனா? என் மேல எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளோ வன்மம்? என்னை போட்டு கொடுத்து வீட்டை விட்டு விரட்டணும்னு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இல்லை, அதை தான் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. ஏய், இப்ப ஏன்டி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் சும்மா தான் சொன்னேன். சாவிக்கிட்ட எல்லாம் சொல்லுவேனா? அதான் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நீ கோவக்கார பொண்டாட்டி சாவிக்கிட்ட சொன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அம்மா கிட்ட சொல்லுவான்னு தெரியும். அதனாலதான் நான் சாவிக்கிட்டேன்னு இல்லை, யார்கிட்டயுமே சொல்லல. இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். சும்மா உன்னை வம்பிழுத்து பார்த்தேன். ஓகே? நிஜமா சத்தியமா அன்னிக்கிட்ட சொல்லல. என் வாலு பொண்டாட்டி மேல ப்ராமிஸா நான் யார்கிட்டயும் சொல்லல. நம்பிக்கை இல்லைன்னா வயித்துல அடிச்சு சத்தியம் பண்ணட்டுமா? அப்ப ஏன் இப்படி சொன்னீங்க? கிட்டத்தட்ட 10-15 நாளா எங்களை டென்ஷன் பண்ணி பார்த்தல, அதான் லைட்டா ஒன்ன டென்ஷன் பண்ணலாமேன்னு பண்ணேன். ஆளை பாருங்க, மூஞ்சியும் முகரக்கட்டையும். பிடிக்கலையா? பிடிக்கல. நிஜமா பிடிக்கல? நிஜமா பிடிக்கல. அப்படியா? ஆமா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிடிச்ச பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ உங்க அக்கா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டல, நீ கிளம்பி போயிடு. உங்களை என்னை விட்டுட்டு வேற பொண்ணு பாத்துருவீங்களா? ஏய் வேணாண்டி, மாமா பாவம். நான் சும்மா விட போறது இல்ல, இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஏய் வேணா. நிக்க போறீங்களா இல்லையா? நில்லுங்க. ஏய் வேணா, விட்டுடி. மேல ஏறிட்டா விட்டுருவாங்களா? ஏய் ஏறாத, வயித்துல பாப்பா இருக்கு, தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். அப்படின்னா ஒழுங்கா கீழே இறங்குங்க. அடிக்க மாட்டேன்னு சொல்லி இறங்குறேன். அதெல்லாம் முடியாது, இறங்குங்க. அடிக்க மாட்டேன்னு சொன்னாதான். இறங்குங்கன்றீங்களா? ஏய் நீ ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுடி. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க இறங்குங்க. ஏய் புருஷன் பாவம்டி, ப்ளீஸ் டி. இன்னும் டென்ஷன் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கல்ல, ஒழுங்கா கீழே இறங்குங்க. ஒரு அடியாவது வாங்கிருங்க. சரி, ஒரே ஒரு அடிதான், அதுக்கப்புறம் விட்டுறணும். சரி ஓகே, ஒரே ஒரு அடி. ஆனா நல்ல ஸ்ட்ராங்கா அடிப்பேன். அடி பாவி, இப்போ உள்ள பொண்ணுங்கெல்லாம் புருஷன் அடிக்கிறதையே ஒரு ஃபேஷனா வச்சிருக்கீங்கல்ல. சரி, ஒரே ஒரு அடி அடிச்சுக்கோ, ரொம்ப அடிச்சிடாதடி, பாவம்டி. கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம். மருதாயி, இன்னும் அன்னைக்கு வீட்டுல ஆளை காணாம எங்கம்மா? இப்பத்தே ரசேந்திரப்பா போன் அடிச்சேன், வந்துகிட்டே இருக்கலாம், இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவோம்னு சொன்னேன். சரி வரட்டு, வண்டி வாசியில வரையில பொறுமையா வர்றதுன்னு தேவையில்ல. இன்னும் தான் கடை திறக்க நேரம் இருக்குல்ல. 1/2 மணி நேரம் இருக்கு ரசேந்திரப்பா. சம்மந்தி அம்மா வந்துட்டாக, பாத்தீல? வாங்கன்னு கேட்டீல என்ன? பார்த்தேன், பார்த்துட்டு டீ குடிக்கிறதுக்கு பார்ட்டி ஹாலில் உட்கார சொல்லியிருக்கேன். அன்னைக்கிளி மாமியாருக்கும் 2 நாளைக்கு முன்னாடி போன் அடிச்சு சொல்லத்தான் செஞ்சேன். ஆனா வாராங்களா என்னன்னு தெரியல. வந்தா நீங்க கொஞ்சம் நல்ல மாதிரியா பேசுங்க, மூஞ்சிய கிஞ்சிய திருப்பிடாதீய. வீடு தேடி விசேஷத்துக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம எப்படி இருக்கிறது? அதெல்லாம் சொல்லத்தான் செய்வேன். ஆமா, நீ போன் அடிச்ச விவரத்தை சொல்லல. சௌமியா தானே அடிச்சுச்சுன்னு சொன்ன. சௌமியா வந்து அடிச்சிச்சு, நானும் தான் அடிச்சேன். அப்புறம் மாமியா ஒரு வார்த்தை சொன்னாலா, அவளுக்கு என்ன அம்பிடு திமுருன்னு அங்கிட்டும் பேசுவாங்க. நம்ம சொல்லலைன்னா நல்லா இருக்காதுல்ல, அதான் அடிச்சு சொன்னேன். ஆமா, அவங்க அன்னைக்கிளிக்கு வச்ச வரிசைக்கு அவளுக்கு 16 பேர் போன் அடிச்சு சொல்ல வேண்டியதேன். சொன்ன வரைக்கும் சரி, நான் பாத்துக்கிறேன். அத்தை, அடுத்தவங்க கூட வந்துட்டு இருக்காங்க. எங்க உங்க மக அன்னைக்கிளி? எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம்? சங்கூத ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்ப கிளம்புறேன். அங்கிட்டு போய் வந்த உள்ள வாங்கன்னு கேக்குறேன். சரி நீங்க போங்க, மனக்குள்ள இல்லாம இருக்கிறது நல்லதுதான். உங்களை தான் அத்தை கேட்குறேன். ஊரை கடைசி கட்டிக்கிட்டு தான் வரணும்னு உங்க மக உறுதிமொழி எடுத்திருக்காளா? எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமாவது நம்மளை மதிக்கிறாளா? அவ மட்டும் வர்றதுன்னா கிளம்பணும் கொண்டமனும் ஓடி வந்துருவா சௌமியா. ஆளுக்களையும் கூட்டிக்கிட்டு வரணும்ல, அவங்க கிளம்ப நேரம் செல்லத்தானே செய்யேன். வந்துடும்னு சொன்னா இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவா. என்ன ஆச்சு? என்ன சத்தம்? எல்லாம் உங்க தங்கச்சியால தான், வேற யாரால? வந்தே சேரல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? வந்தே சேராததான் இங்க பிரச்சனையே. இன்னும் 1/2 மணி நேரத்துல ரிப்பன் கட் பண்ணி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அவ பாட்டுக்கு வராம இருந்தா நாளைக்கு என்ன சொல்லுவா? நான் வர்றதுக்குள்ளேயே என் அண்ணன் வீட்டுல எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போச்சு, என்னையும் என் புருஷனையும் மதிக்கல, எங்களுக்கு வசதி இல்ல, அதனாலதான் எங்க அண்ணன் பொண்டாட்டி எங்களை மதிக்க மாட்டேங்கிறான்னு ஊர்ல 4 பேர்கிட்ட 4 விதமா பேசுவா. இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையா? அம்மா, அன்னைக்கு போன் அடிச்சீல? 5 நிமிஷத்துல வந்துருவோம்னு சொன்னாப்பா, வந்துருவா. அந்த ஆத்தூர்ல உள்ள ஆளுங்களை எல்லாம் கூட்டுக்கிட்டு ஒரு குட்டி யானையோ லாரியோ பிடிச்சு அவ வீடு வந்து சேர்றதுக்குள்ள விடிஞ்சிரும். சௌமியா அப்படிலாம் பேசுற? அவங்க எதுல வந்தா உனக்கு என்ன? எப்படியோ வந்தா சரிதானே? ஆமாங்க, ஆடி கார்லயும் BMW-லயும் வந்து இறங்குறவங்க தங்கச்சிய நான் தவறுதலா பேசிட்டேன் பாருங்க. ஆட்டோலயும் ரிக்ஷாலயும் வந்து இறங்க போறா, அத கொஞ்சம் சீக்கிரம் வந்து இறங்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணணும்? ஏன் ஆடி கார்ல வந்து இறங்குற உன் சொந்த பந்தம் தான் உனக்கு மனசுல தெரியும், ஆட்டோல வந்து இறங்குற என் தங்கச்சிலாம் உனக்கு மனசியா தெரியாதோ? ஐயோ அப்பா, அவளை காணமே, அவ இல்லாம கடை திறக்க கூடாதுங்கிற ஒரு நப்பாசையில தான் கேட்டேன். நான் கேட்கிற எண்ணத்தை யாரும் புரிஞ்சுக்காதீங்க. அதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாங்க.
என் சொந்த பந்தம் எல்லாம் பெருசா வேன் பிடிச்சு வராங்க பாருங்க. யாரு? ரைஸ் மில் ஓனர் எங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வீட்ல தாங்க இவ்ளோ பெரிய வேன் நிக்குது. அவர் எல்லாத்தையும் நான் வரும்போது சேர்த்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. அவர் தான் வந்துட்டார் போல் இருக்கு. பெரிய மில்லு வச்சிருக்காங்க தெரியுமா, ஊர்லயே பெரிய பண்ணக்காரவங்கன்னு பேர் வாங்கினவங்க. நான் போய் முதல்ல வரவேற்கிறேன். நீங்களும் அப்படியே பூச்செண்டெல்லாம் எடுத்துட்டு வந்து வாங்க அங்கிள்னு வெல்கம் பண்ணுங்க, சரிங்களா? ஏன் பூச்செண்டெல்லாம் எடுத்துட்டு போய் வாங்கன்னு சொல்லலைன்னா வரமாட்டாங்களா? எங்க ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை நம்ம மதிக்கணும்ல. சரி சரி, உங்கள்கிட்ட கேட்டது தப்புதான். நானே போய் எடுத்துட்டு போய் வெல்கம் பண்ணிட்டு வரேன். நீங்க வந்தவங்களுக்கு பன்னீர் சாக்லேட்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சந்தன குங்குமத்தை வச்சாவது வாங்கன்னு சொல்லுங்க. ஷப்பா, இவள அப்புறம் தாங்க முடியல. இதுப்பா, இந்த வரேன் வரேன். ராசேந்திரா, அம்மா, அன்னைக்கிளி மாப்பிள்ளை எல்லாம் ஊர் ஆளுக்களையும் கூட்டிட்டு வர்றாங்க. யார் மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு வந்த மனசோட திரும்பி போறது மாதிரி பாத்துக்கோப்பா. அவ கேரக்டர் தெரிஞ்சு அவ பேசுறதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பாத்துக்கிறேம்மா. சௌமியா வேணுக்கும்னு பேசாது, ஆனா பேசுறத கொஞ்சம் வெடுக்குன்னு பேசும்போது சங்கட்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் சொல்லி வைப்பா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். அவங்க ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சா அன்னைக்கிளி வரலைன்னா இன்னும் கத்த ஆரம்பிப்பா. அன்னைக்கிளிக்கு ஃபோன் பண்ணி எங்கனக்குள்ள வரான்னு கேளுங்க. கேக்குறேன்ப்பா. ஐயோ, சித்தப்பா ஃபேமிலி எல்லாம் எவ்வளவு பெரிய வேன்ல வந்திருக்காங்க. பொக்கே ரொம்ப சின்னதா வாங்கிட்டோமே, நல்ல பெரிய பொக்கையா வாங்கி இருந்திருக்கலாம். கடை வந்துருச்சு, எல்லாரும் பொறுமையா இறங்கி வாங்க. அன்னைக்கிளியா? ஏங்க அப்பா, மைனிக்கு மரியாதை கொடுக்கறதுனா இப்படில இருக்கனே. சௌமியா மைனி, நீங்க உண்மையிலேயே வேற லெவல் போங்க. படிச்சவங்கன்னு சும்மா நிரூபிச்சு புட்டியல. என்ன மைனி ஓன்னு எங்க அன்னைக்கிளிக்கா வரவேற்கிறதுக்கு வாசல்ல வந்து நின்று பொக்கையோட காத்துக்கிட்டு இருக்கிய. இதுக்கு மேல ராஜ மரியாதை எங்க அக்காவுக்கும் மச்சானுக்கும் வேற என்ன வேணும்? சும்மா பொக்கைய கொடுத்து வாங்க வாங்கன்னு உள்ளே கூட்டிட்டு போங்க. இவளுக்கு பொக்கை கொடுத்து வரவேற்கணுமா? கடவுளே, என்னடா அது சோதனை. எதுக்கு மைனி இதெல்லாம்? ஏதோ வெளிநாட்டுக்காரங்க வர்றது மாதிரி பூச்செண்டோட நிக்கிறிய. வா வா அன்னைக்கிளி, வாங்கண்ணே. வரேன்ப்பா. நல்ல நேரத்துக்குள்ள வந்துட்டோம்ல. வந்துட்டீங்க. உள்ள வாங்க. எக்கா, உனக்காக தானே பொக்கை கொண்டுட்டு வந்திருக்காங்க. கையில வாங்குக்கா. இவ்வளவு பெரிய வரவேற்பெல்லாம் வாண்டடா வந்து ஏத்துக்கணுமா இல்லையா? மைனி எவ்வளவு நேரமா கையில வச்சுக்கிட்டே நிப்பாக. அட, இந்த பொக்கு பூச்செண்டெல்லாம் என்னத்துக்கு? நம்மள வான்னு சொல்லி கழுத பன்னீரை தெளிக்கலைன்னா கூட வந்து வாசல்ல நின்றுவான். எதுக்கு மைனி இதெல்லாம்? சரி, கொடுங்க. இந்த அன்னைக்கிளி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சௌமியா வெடுக்கு சுடுக்குன்னு பேசினாலும் மாத்தினால வாசல்ல வந்து வரவேற்கிறதுல பெரிய அளவுல இருந்திருக்கு. நான் கூட என்னமோன்ல நினைச்சுட்டேன். வாங்க ஆத்தா, நெடுவாளி, மாடனு எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மத்த பேர்லாம் எங்க? அங்கசம் காலை மடக்கி போட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தது வலிக்குதுன்னு உள்ளே கிடந்தா. பேத்தி மாருக 2 பேரும் கையை பிடிச்சி தாங்கி தூக்கி ஏறாளுக. வரட்டும், நீங்க உங்களை கூட்டிட்டு போங்க, நான் அவளை கூட்டிட்டு வரேன். வா நிக்கிலி, உள்ள போலாம். இந்த வார மைனி. அடேங்க அப்பா, ஆத்தூர்ல இருந்து கிளம்பி வந்த அன்னைக்கிளி மாதிரியா இருக்கா? ஏதோ விமானத்துல இருந்து இறங்கி வந்த வெளிநாட்டுக்காரி மாதிரில போறா. ஃபுல் ஹேண்ட் பிளவுஸ் என்ன, டிசைனர் சாரி என்ன, கழுத்து நிறைய நகை நெட்டு என்ன, ஆளே மாறி போய் வித்தியாசமா வந்திருக்கா. எல்லாம் பணம் போடுற போடுதானோ? நம்மளை விட இவ இன்னைக்கு டாப்பா இருக்காளே. நல்ல வேலை, மேக்கப்பையாவது களைச்சு ஓரளவுக்காவது ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா இவ முன்னாடி எல்லாம் நம்ம அசிங்கப்பட்டுல போயிருப்போம். எப்படி வந்து நிக்கிறா? ஏதோ பெரிய கோடீஸ்வரி வந்தது மாதிரி. இவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண சொல்லி யாரு சொல்லி கொடுப்பா? ச்சே, இன்னைக்கு நம்ம எவ்வளவு அசிங்கப்பட்டு போயிருந்திருப்போம். நல்ல வேலை. அடி சில்பா, உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு. மைனி, நீங்க என்ன அங்கேயே நிக்கிறிய? வாங்க. அதோ வரேன் அன்னைக்கிளி. என்ன சௌமியா, நாத்தனாருக்கு வரவேற்பெல்லாம் பலமா இருந்துச்சு போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இவ என்ன இவ்வளவு பெரிய கார்ல வந்து இறங்கியிருக்கா? பணம் யாரு, நீங்க கொடுத்தீங்களா? சௌமியா, அன்னைக்கிளி தான் எனக்கு வீடு வாசல்லாம் வேணாம், எங்க அண்ணன் நல்லா இருந்தா போதும்னு சொத்துல பங்கு வாங்காம நமக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா. அவளோட பெருந்தன்மைக்கு நம்ம கிட்ட வந்து பணம் வாங்கி கார்ல வருவாளா? என்ன குத்தி காட்டுறீங்களா? காருக்கு பணம் கொடுத்தீங்களான்னு கேட்ட, அதுக்காக சொன்னேன். ஆளு வந்து இறங்கி இருக்கிற தினச பார்த்தா ஆத்தூர் அன்னைக்கிளி மாதிரி தெரியலையே. ஆளே மாறி போய் வித்தியாசமா இருக்கா. இந்த ஃபங்க்ஷன்ல என்னை விட அழகா இருக்க கூடாது யாருன்னு நான் நினைச்சேன். ஆனா இவ என்னடானா எனக்கே டஃப் கொடுக்கறது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. கழுத்து நிறைய நகையெல்லாம் குலுங்குது. சௌமியா, நீனும் தான் கிரெடிட் கார்டுல கடன் வாங்கி டைமண்ட் நெக்லஸ் 30,000 ரூபாய்க்கு பட்டு 7,000 ரூபாய்க்கு ஆரி ஒர்க்குன்னு வாங்கி போட்டிருக்க. இதை விட்டுவிட்டு 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா அவ சேலையை பார்த்து பொறாமப்படுறியே. என்னடி உன் குணம் உனக்கு? அவ என்ன நான் வாங்கி கொடுத்த 500 ரூபாய் புடவைய கட்டிட்டு வந்திருக்கா? அவ கட்டிருக்கிற புடவை எப்படியும் 5,000 ரூபாய் இருக்கும். சௌமியா, 30,000 ரூபாய்க்கு கட்டியிருக்கிற உன் புடவை உனக்கு பெருசா தெரியல, 5,000 ரூபாய்க்கு கட்டியிருக்கிற அவ புடவை உனக்கு பெருசா தெரியுதுல்ல. என்னத்த சொல்ல, இதுல டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்த, அப்பவுமா அவ நகை உனக்கு கண்ணை உறுத்துது.
போதும் போதும் என்னோடலாம் அவளை கம்பேர் பண்ணி ஏன் இமேஜை டேமேஜ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ரொம்ப டென்ஷனா இருக்க, ஒரு கூல் ட்ரிங்க் சொல்லட்டுமா? என்ன வாங்க வாங்க பாட்டி, எல்லாருக்கும் வணக்கம். ஆறுப்பு சௌமி அம்மையனா? ஆமாங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பு. எங்கேயோ வெளிநாட்டுல படிக்கிறோம்னு சொன்னாங்க, கடைக்காண்டி ஊருக்கு வந்திருக்கீங்களாக்க? வெளிநாட்டுல எல்லாம் இல்ல பாட்டி, வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். அன்னைக்கு நீ அண்ணமைய நல்ல இளவட்ட பயலாவில் இருக்கேன். ஏல தம்பி, ஐத்த மாளுக 2 பேர் இருக்காளுக, ஆளுக்கு ஒருத்தியவாத கட்டிக்கிறங்கடா, கட்டாம போயிடாதீங்க. பக்கத்துல இருந்த குட்டியை வச்சுக்கிட்டு என்ன வச்சு பேசிக்கிட்டு தெரியுற? அட நிம்மி குட்டி இங்கனக்குள்ளதான் நிக்கிறாளாக்க. அடி நிம்மி, உன் மாமா மைனா இது உன் மாப்பிள்ளையாக்க? அடியில சும்மா இருடி வாய வச்சுக்கிட்டு, அவ ஆத்தா பெல்லாதவ, சேதி தெரிஞ்சா என்னமோ வைய போறா. இது நல்லா உள்ள இருக்கு கதை. ஐத்த மகளுக்கு ஒருத்திக்கு ஒரு மக பருத்தி கொட்ட ஓலைன்னு 2 பேர் இருக்காளுக. ஒத்த பிள்ளைக்கு யாரையாவது ஒருத்திய கட்டித்தானே ஆகனே. அதை கட்டுற அன்னைக்கு பாத்துக்கிருவான். வந்த இடத்துல வாயை கொடுக்காம வாடி ஆத்தா போவான். எங்க போ அம்மா அப்பா எல்லாம் எங்க ஆளக்கானே? உள்ள பார்ட்டி ஹால்ல இருக்காங்க பாட்டி, உள்ள போங்க. அப்ப என்னமோ ரிப்பன் இருக்கன்னு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டாக. அதுக்கு முன்னாடி உள்ளக்கு போயிடலாமா? இல்ல பாட்டி, சைடுல பார்ட்டி ஹால் தனியா இருக்கு, நீங்க அங்கே போய் வெயிட் பண்ணுங்க. அடி போடி உள்ள போய் பாப்பேன். அதே ஏதோ ஆள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஆளுக்குள்ள போயிட்டேன் பாத்துக்கிறோமே. உட்காந்தே வந்தது கைகாலாம் வலிக்குது. ஒரு காப்பி தண்ணி குடிச்சா தேவலையே. பாட்டி, டீ காஃபி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்காங்க, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. சரிப்பு நல்ல வயலா இருக்கானே. உன் பேர் என்னப்பு? ரோஹித் பாட்டி. இதே ரோபத்தா? இவ ஒருத்தி ரோபத்தாண்டி. பாட்டி, ரோபத் இல்ல ரோஹித். என்னப்பு பேர் வச்சிருக்கிய லோவத்து காவத்துன்னு? கிளடு கட்டைய வாய்க்குள்ள நுழையிறது மாதிரி வச்சா தானே தேவல. பாட்டி, நீங்க உள்ள போங்க, தலைவலிக்குது, நீங்கல்ல போய் டீ சாப்பிடுங்க. ஆமாப்பு, அங்க போய் சுட சுட காப்பி தண்ணியை குடிக்கிறேன். அடி பங்கசா, என்ன பேத்திக்கு கட்ட போற பேரன்னு உத்து பாத்துக்கிட்டே இருக்கியாக்க? போடி அத்தா போ. வாங்க உள்ள போவோம் வாங்க. ஓய், 7 கடல் தாண்டித்தான் 7 மலை தாண்டித்தான் என் கருத்து மச்சான் கிட்ட ஓடி. மேடம், கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு போறீங்க? பாக்கல. பாக்கலையா இல்ல பாக்க பிடிக்கலையா? இல்ல, எனக்கு ரோஹித்தை தானே தான் தெரியும், லோபத்தை தானே தெரியாதா? அதான் வேற யாரோ நிக்கிறீங்களோன்னு பாத்துட்டு இருந்தேன். உங்க ஊர் பாட்டிங்கெல்லாம் என்ன வச்சு செய்யறாங்க, சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் என்ன, நீங்க தான் மாப்பிள்ள, எங்க ஊர் பொண்ணாதான் கட்டணும்ன்றாங்க. அப்படியா சொன்னாங்க? ஏன் உங்களுக்கு கேட்கலையா? கேட்டுச்சு, ஆனா எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. எப்படி கேட்டுச்சு? சரி அதை விடுங்க. நேத்து மெசேஜ்ல நான் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொன்னீங்க. நான் வரலைன்னு சொன்னா உன்னோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு நினைச்சேன், அதனால சொன்னேன். பெரிய ஆளுதான். சரி மேடம், எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ண போறீங்க, அதை பத்தி எதுவுமே சொல்லல? 3 காலேஜ்ல கவுன்சிலிங் போட்டிருக்கேன். எதுல கிடைக்குதோ அதுல ஜாயின் பண்ணிடுவேன். ஓ ஓகே, நான் வேணும்னா என் காலேஜுக்கு பக்கத்து காலேஜ்லயே சீட்டு வாங்கி கொடுக்கட்டுமா? எதுக்கு? சும்மா அத்தை பொண்ணு பக்கத்துல இருந்தா ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னா பார்த்து பேசிக்கலாம், ஹெல்ப் பண்ணா கூப்பிட்டுக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் தேவைப்படாது. ஷோரூம் நல்லா பெருசா தாண்டி இருக்கு மாடனு, எல்லாமே இருக்குமோ? எல்லாமே இருக்கும்டி, ஆனா எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி தின்பண்டம்லாம் ஒன்றும் இருக்காது. நீ பாட்டுக்கு கடையை சுத்தி வராத. மாடனு, அங்கே ஏதோ ஒரு ட்ராக் ஓடுதுறியோ, என்னன்னு கவனி. அத்தை, இங்க என்னமா பண்ற? அல்லாங்குழி விளையாடுறா பக்கி, பார்த்தா தெரியல, மாமா மையன் கூட ரொமான்ஸ். இரும, சின்ன பிள்ளை நிக்கும் போது என்ன பேசுற? ஐயோ சரி, வாய் தவறி வந்துருச்சு, விடு. அங்க என்னன்னு கேளு, என்கிட்ட முறுக்கிட்டு வருவ. அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு போமா. இங்க என்ன பண்ற? எல்லாரும் ஒன்னாதான் வந்தாங்க. ஆண்டியா? தம்பி, எங்களை பார்த்தா என்ன ஆன்டி மாதிரி தெரியுதா? பெரிய கண்டுதானே சொல்லுது. தம்பி, இந்த பிள்ளை ஆன்டி வயசு தான், சும்மா வெளியில சுடிதார் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுது. அப்பதானே 10 வயசு கம்மியா தெரியும். எருமை, நீனும் தான் என்னோட 3 வயசு மூப்பு. நான் என்ன வெளியில சொல்லிக்கிட்ட தெரியுறேன்? அப்படி பார்த்தா அந்த பையன் உன்ன பாட்டின்னு கூப்பிடணும். வாய மூடு. நீ கோவப்படாதடி மாடனு, அதுக்குன்னு வயசு பிள்ளைய இருக்கிற இடத்துல வயசையா சொல்லுவ? எதுக்கு 2 பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இந்த ஆண்டிக்கு வேற வேலை இல்லப்பா, இப்படிதான் தேவையில்லாத இடத்துல எல்லாம் மூக்க நுழைச்சு வாங்கி கட்டிக்கும். ஓ ஓகே ஆண்டி, நீங்க டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா? அங்க பார்ட்டி ஹால்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அங்க போய் சாப்பிடுங்க. சரிப்பா, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நிம்மி வா, எல்லாருக்கும் சேர்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, எல்லாருமா சேர்ந்து போய் சாப்பிடலாம். அத்தை, நிம்மி வா, அதான் தம்பி சொல்லுதுல்ல, எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிடலாம். சரிங்க அத்தை. பேரு ரோஹித் தானே? ஆமா அத்தை, ரோஹித் தான். உன் பேரு நிம்மி இல்ல? இல்ல அத்தை, அத்தான் பேரு. அத்தானுக்கு வாய் இருக்கு நிம்மி, அத்தான் சொல்லுவாரு. தம்பி, உங்க பேரு ரோஹித் தானே?
ஆ ஆமாங்க ஆண்டி. அப்பா உன்னைய விட நாங்க ஒரு 6-7 வயசுதான் மூப்பா இருப்போம். சும்மா வாய்க்கு வாய் ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சொல்லி அசிங்கப்படுத்தாத. முடிஞ்சா அக்கான்னு சொல்லு, இல்லைன்னா போவான்னு பேர் சொல்லி கூப்பிடு. தயவு செஞ்சு இன்னொரு முறை ஆன்ட்டின்னு சொல்லாதப்பா, எங்களுக்கே நாராசமா இருக்கு. ம் சரிங்கக்கா, சாரி, இனிமே சொல்ல மாட்டேன். பரவாயில்லையே, தம்பிக்கு கற்பூர புத்தி சும்மா கப்புன்னு பிடிச்சுக்கிறாரு. தம்பிக்கு வயசு பஞ்சம் நெருப்பு மாதிரி, பக்கத்துல நின்றா பத்திக்கவும் செய்யும். புள்ளைய கூட்டிக்கிட்டு வாடி, உள்ள போவான். நிமி வா போலாம். சரிங்க அத்தை. உன் கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீ மூச்சா